ஃபோன்பேல நீங்க பேமெண்ட் பண்றப்ப, அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆயிடும். பெண்டிங் ஆனுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு சென்ட் பண்ணீங்களோ, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரிசீவும் ஆயிடுக்காது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபோன்பேல நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. பேமெண்ட் பண்ணதுமே அது பெண்டிங் அப்படின்ற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இது எதனால வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஃபோன்பே ஆப்பில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால வரும். அதுக்கப்புறம் பேங்க்கில் எதுவும் சர்வர் இஷ்யூனால வரும். அப்புறம் யூபிஐயில் எதுவும் டிலே ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் இஷ்யூனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காமலாம் போயிடாது. நம்மளோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா சேஃப் தான். அதனால் அந்த அமௌண்ட்டை நினச்சி யாருமே பயப்பட தேவை கிடையாது. இந்த மாதிரி பெண்டிங் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. அந்த அமௌண்ட் என்னன்றது ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போது இந்த மாதிரி பெண்டிங் அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 to ஒரு 6 நிமிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஃபெயில்ட் ஆகிட்டு அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நடக்கும். அப்படி 5 to 6 மினிட்ஸில் இது நடக்கலை அப்படின்னா 24 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா இது நடந்துடும். அப்படி 24 ஹவர்ஸ்க்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் ஃபோன்பே சைட்லேருந்து இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 to 3 ஒர்க்கிங் டேஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறப்ப அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும். திருப்பியும் உங்களுக்கு டெபிட் ஆனது திருப்பியும் உங்களுக்கே கிரெடிட் ஆகிடும். அந்த பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தாலே போதும். இந்த பேமெண்ட் பெண்டிங் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் யாரும் பயப்பட தேவை கிடையாது. ஜஸ்ட் வெயிட் மட்டும் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிடும். 3 டேஸ் மேலே ஆகியுமே உங்களுக்கு அமௌண்ட் டெபிட் ஆனது உங்களுக்கும் வராமல் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு அனுப்புனீங்களோ அவங்களுக்கும் அது சென்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணுறப்ப இந்த டிரான்சாக்ஷனுக்கான அந்த ரிசிப்டில் பார்த்தீங்கன்னா யூடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த நம்பரு. அந்த நம்பரை என்னன்றதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் காட்டி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க என்னன்றதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக இந்த ஒரு ப்ராப்ளமுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.